இளங்கோவன் ரொம்ப விரிவாக என்னென்னங்கிறத நிறைய புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்கிறார். இந்த புள்ளி விவரங்கள்லாம் சில சமயங்களில் நமக்கு மறந்து போயிடுது. நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ராட்சசனை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் இவ்வளவு கடுமையானதா அப்படிங்கிறத இன்னும் இந்திய தொழிலாளி வர்க்கம் முழுமையாக உணர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் உங்களோட பேசுவதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம விடுதலைக்கு பின்பு 1982 வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தை துவங்கினோம். 21 வேலை நிறுத்தம் இத்தனை வருஷத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. பல இண்டஸ்ட்ரியில சில போக்குவரத்துல சில வேலை நிறுத்தத்தில் கலந்துட்டு இருக்காங்க, சில சமயம் கலந்துக்காம இருந்திருக்காங்க, அல்லது கலந்துக்கிட்டா கொஞ்சம் ஒரு 50%, 40%, 30% ஸ்ட்ரைக்கு, மீதி ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இந்த 21 பொது வேலை நிறுத்தத்திலையும் வேலை நிறுத்தம் என்று சொன்னால் வேலை நிறுத்தம் தான் அப்படின்னு அத்தனையிலும் வேலை நிறுத்தம் செய்தது நீங்க தான். பொதுவாக மிடில் கிளாஸ் அப்படின்னாவே அது ஊசலாடக்கூடியது அப்படின்னு கருதுவோம். ஆனா இந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமைகள் இதனுடைய அவசியம் கருதி அத்தனை பேரையும் ஈர்த்து இந்த வேலை நிறுத்தத்தை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றன. இப்ப இன்னொரு வேலை நிறுத்தம் வந்திருக்கு. இந்தியா என்பது இப்போ 5வது பொருளாதாரத்திலிருந்து 4வது பொருளாதாரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப தம்பட்டம் முடிச்சு கூத்தாடுறாங்க. ஜப்பானை பின்னாடிட்டோமோ, ஜப்பானை நம்ம இப்ப பின்னாடி தள்ளி இப்ப நம்ம முன்னாடி போயிட்டோம். என்ன அப்படின்னா மொத்தமா ஜிடிபி எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து அப்படியே இத்தினோண்டு ஒரு நரிக்குட்டி உட்கார்ந்த மாதிரி ஒரு சின்ன தேசம். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கூட அவனுக்கு கிடையாது. அவன் உற்பத்தி பண்றது நம்மளை விட அதிகமாக இருந்துச்சு. இப்ப அவனை விட நாம் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த உற்பத்தி அப்படின்னு போட்டு அதை மக்கள் தொகையால டிவைட் பண்ணணும்ல, அப்பதானே ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு உற்பத்தி அப்படிங்கிறது தெரியும். அப்படி பார்த்தா நம்ம 126வது இடத்துல கிடக்கும். அதாவது நாடு வளர்ந்துருச்சு, ஆனா நாட்டு மக்கள் வளரல. நாடுங்கிறது எது? மரமும் செடியும் கொடியும் நதியும். நதியும் போயிடுச்சு, மரமும் போயிடுச்சு, காடும் போயிடுச்சு, அது வேற விஷயம். ஜனங்கள் தானே நாடு. ஜனங்கள் வளரல, ஜனங்கள் கீழே போயிட்டு இருக்காங்க, ஆனா நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னா அது இந்த வார்த்தை சரியானதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? எப்படி நாட்டு மக்கள் தாழ்ந்து கொண்டு போகும்போது நாடு வளர்கிறது அப்படின்னு சொன்னா அங்கு அங்கு ஒரு அயோக்கியத்தனம் நடந்து கொண்டிருக்குன்னு தான் அர்த்தம். இந்திய உலக முதலாளிகள்கிட்ட பெரும் சண்டை இருந்தது. லாபம், இன்னும் லாபம், கூடுதல் லாபம், மேலும் மேலும் லாபம். இதுதான் முதலாளிகளுடைய குறி. அது எவ்வாறு நம்முடைய உபரி மதிப்பு வரும்போது தொழிலாளிக்கானது எவ்வளவு, முதலாளிக்கானது எவ்வளவு என்று பங்கிடும் போது எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா தொழிலாளியுடைய பங்கு குறைகிறது, முதலாளிகளுடைய பங்கு கூடுகிறதுங்கிறத ஏற்கனவே விளக்கி சொன்னார். முதல் தொழில் புரட்சி நடந்த 1750, 1755, 85 இந்த ஆண்டுகளுக்கு பின்பு உலகம் பூரா நான் உற்பத்தி பண்ணதை விற்கணும், உலகத்திலிருந்து பூராவும் எனக்கான ரா மெட்டீரியலை வேணும் அப்படின்னா எனக்கு என் நாடு மட்டும் பத்தாது, இன்னும் பல நாடுகள் வேணும் அப்படின்னு தான் முதலாவது உலக போர் துவங்கியது. 1914 இருந்து 18 வரைக்கும். ஜெர்மனிக்காரனும் இங்கிலாந்துக்காரனும் சண்டை போட்டான். இங்கிலாந்து எனக்கு வேணும்னு ஜெர்மனிக்காரன் கேட்கல, ஜெர்மனி எனக்கு வேணும்னு இங்கிலாந்துக்காரன் கேட்கல. அப்ப எதுக்காக சண்டை போட்டான்னா ஊராஞ்சொத்தெல்லாம் எப்படி பங்கு வச்சுக்கிறது, உலகத்தை எப்படி பங்கு வச்சு நீ உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவுன்னு தான் சண்டை போட்டான். அதுல ஜெர்மனி தோத்து போயிட்டான். தோத்து போன பிறகு அங்க இருந்து அரசாங்கம் பார்த்து வேணா சண்டை போட்டு வீணா போயிட்டோம்
அதனால நம்ம சமரசமா உட்காந்து பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. முதலாளிகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டு உலகத்தை ரெண்டா பிரிக்க முடிந்த போது 1917 சோவியத் புரட்சி நடந்தது. முதலாக தொழிலாளர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு போனாங்க. உலகத்தில் 6ல் 1 பகுதியில் தொழிலாளர்களுடைய அரசாங்கம் வந்துச்சு. ஆனா ஜெர்மனி முதலாளிகளுக்கு கேட்கல, என்னடா இவ்வளவு பெரிய சண்டை போட்டு கடைசியில நம்மளை சும்மா உட்காரு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்றானே, அது சரியில்லை. அந்த முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகுதான் இந்த ILO என்பதே வந்தது. ILO அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் முதலாளிகளுடைய பிரதிநிதிகள், இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள், இன்னொரு பக்கம் உலகத்தில் இருக்க நாடுகளுடைய அரசாங்கங்களுடைய பிரதிநிதிகள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி தொழிலாளிக்கு என்னென்ன உரிமையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசி அவங்க சில இணக்க விதிகளை உருவாக்குனாங்க. அந்த இணக்க விதிகள்ல 1வது தான் 8 மணி நேர வேலை. அதனுடைய 3 குறிக்கோள்கள் ILOவுக்கு இருந்துச்சு. அதுல 3வது குறிக்கோள் கம்யூனிச அபாயம் உலகம் முழுமையும் பரவாமல் தடுப்பது. இன்னைக்கும் அது இருக்கு. ஏன்னா தொழிலாளி தனக்கு சம்பளம் வேணும், தனக்கு நலன்கள் வேணும், சமூக பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போராடுவான். உடனே இந்த முதலாளிகள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அரசாங்கங்களும் முதலாளிகள் பக்கம் நின்று அதை தடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த தொழிலாளிகள் அதனுடைய பொருளாதார கோரிக்கையை தூக்கி போட்டு இந்த அரசாங்கத்தை மாற்றணும்னு சொல்லி போராடுவான். அப்படி போராடினாக்க தொழிலாளர்களுடைய அரசு வேணும்னு கேட்டுருவான். அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உட்காந்து நம்ம இணக்க விதிகளை போட்டுக்கொள்வோம் அப்படிங்கிறதான் ILO. ஆனா ஜெர்மனி சும்மா இருக்கல, மறுபடியும் ஹிட்லரை எங்கேயோ இருந்த ஹிட்லரை கூட்டு நீ தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு காத்தடிச்சு பெரிய பேருருவாக மாற்றி அவனும் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சு தான் ஆட்சிக்கு வந்தான். ஜெர்மனியில சர்வாதிகாரி அப்படின்னா சர்வாதிகாரியாக இல்லை, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தான். ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வாதிகாரம் பண்ணான். சர்வாதிகாரி ஆன பிறகு எத்தனை எலெக்ஷன் நடத்தினாலும் அவர் தானே பிரதம மந்திரியா வருவார் அல்லது ஜனாதிபதியா வருவார். அதனால அவர் ஆட்சிக்கு வந்தான். மறுபடியும் 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. 1945 வரைக்கும் நடந்தது. அதில் இன்னும் கூடுதலாக கிழக்கு ஐரோப்பாவில் இருந்ததெல்லாம் நாடுகளெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறின. சோவியத் யூனியன் ஒரு 2 கோடி பேரை பழி கொடுத்து அந்த பாசிசத்துடைய அபாயத்தை தடுத்து நிறுத்தி எந்த கோட்டையின் கீழ் நின்று நான் உலகத்தை ஆளப்போகிறோம் அப்படின்னு சொன்னானோ அதே ரீஸ்டாக் கோட்டையில ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து போனான். ஒரு மிகப்பெரிய பாசிச அபாயத்திலிருந்து உலகம் தப்பியது. அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த உலகம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். 1917 சோவியத் புரட்சி நடந்த பிறகுதான் இந்தியாவிலேயே முதலாவது தொழிற்சங்கமாக 1918 நம்முடைய சென்னையில் BNC மில்லில் மெட்ராஸ் லேபர் யூனியன் பதிவு செய்யப்பட்டது. 1920 தான் இந்த தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து AITUC என்ற மத்திய தொழிற்சங்கத்தை உருவாக்கியது. 1920க்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கான சட்டம்னு ஒண்ணுமே இல்லை. 1920க்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கு சட்டம் என்று எதுவுமே இல்லை. 1923 வந்த முதலாவது சட்டம், வேலை செய்துகிட்டு இருக்கும்போது அடிபட்டு செத்து போயிட்டா அல்லது மருத்துவமனையிலிருந்து கை காலை இழந்துட்டா அவனுக்கும் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் முதலாவது சட்டம். அப்பெல்லாம் தொழிற்சங்கம் நடத்துவது என்பது ராஜதுரோக குற்றம். தொழிற்சங்கம் வைத்திருப்பதே குற்றம், ஒரு குற்றச்செயல். இது குற்றச்செயல் அல்ல. தொழிற்சங்கம் வைப்பது எங்களுடைய உரிமை என்பதற்காகவே 6 ஆண்டு காலம் போராடி 1926 தான் தொழிற்சங்க சட்டம் வந்தது. அந்த சட்டத்தின் கீழ் தான் நம்முடைய தொழிற்சங்கங்கள்லாம் இப்போதும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்துல மாறுதலே வரல. வாஜ்பாய் காலத்துல மட்டும்தான் ஒரு சின்ன மாறுதல் வந்தது. அது தொழிலாளருக்கு ஆதரவானதல்ல, அது தொழிலாளிக்கு எதிரானது. ஆக தொழிற்சங்க உரிமையை நாம் போராடி பெற்றோம். 1980களுடைய பிற்பகுதியில சோவியத் யூனியன் விழுந்துருச்சு. அது ஏன் விழுந்துச்சுன்னா நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் அது வரைக்கும் ஒரு பனிப்போர், 2ஆம் உலகப் போருக்கு பின் ஒரு பனிப்போர் நிலவியது. ஒரு பக்கம் முதலாளித்துவ நாடுகள் நின்றன, இன்னொரு பக்கம் சோசியலிஸ்ட் நாடுகள் நின்றன. ரெண்டும் கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சு.
கயிற்றின் மீது சக்தி பிரயோகப்படுத்தப்பட்டது. ஆனா சம சக்தியாக இருந்தனால் கயிறு அங்கங்க நகலாம நின்னது. சோவியத் யூனியன் வந்ததற்கு பிறகுதான் நம்முடைய போராடி போராடி நம்முடைய சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்த பிறகுதான் 20க்கு முன்னாடி அது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, வங்கி ஊழியராக இருந்தாலும் சரி, ஆலையில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வா அப்படின்னு சொன்னா வந்து வேலை பார்க்கணும், போன்னு சொன்னா போயிடணும். அதுதான் 20க்கு முன்னாடி இருந்த சட்டம். அது சட்டம் என்று எதுவும் இல்லை, சட்டம் இல்லாத ஒரு நிலை. அப்புறம் போராடி போராடி இந்த 44 சட்டத்தை வாங்கினோம்ல. இந்த 44 சட்டத்தினுடைய அடிப்படை 3ஆகத்தான் சொல்லணும். ஒன்று பணி பாதுகாப்பு. நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், நான் ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் என்பதற்கான உத்தரவாதம். 2வது ஊதிய பாதுகாப்பு, ஊதியத்துக்கான உத்தரவாதம். எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்கிறத நீ மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, என்னையும் சேர்த்து வைத்து தான் பேசி முடிவு செய்யணும். அப்படி பேசி முடிவு செஞ்சதை ஒவ்வொரு மாசமும் எத்தனாம் தேதிக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வேணும். அப்படிங்கிறது சம்பளத்துக்கான உறுதிப்பாடு. 3வது அது சமூக பாதுகாப்பு. சமூக பாதுகாப்புனா எனக்கு வேலை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா எனக்கு மருத்துவ வசதி வேணும். என்னுடைய குழந்தைகள் படிக்கணும், அதுக்கான கல்வி செலவு இருக்கு, அது எனக்கு கொடுக்கணும். பண்டிகைகள் வருது, பண்டிகைகள் வந்துச்சுனாக்கா பண்டிகைக்குன்னு செலவு இருக்கு, அந்த செலவை நீ கொடுக்கணும். நான் வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ அந்த வீட்டு வாடகை இருக்கு, அந்த வீட்டு வாடகையை நீ கொடுக்கணும். சரி, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷமே நான் பிச்சை எடுத்துட்டு போக முடியாது. ஆகவே மீதி இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை கௌரவமாக கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு நீ பென்ஷன் கொடுக்கணும். ரிட்டையர் ஆனவுடனே ஏகப்பட்டது சேர்ந்து போயிருக்கும் கடன். அந்த கடனெல்லாம் அடைக்கணும்னாக்கா நான் வேலை பார்த்த வருஷம் எத்தனை அப்படின்னு கணக்கு பார்த்து அதுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் மிஷின் கிடையாது, மிஷின் கூட கெட்டு போகும். அதனால எனக்கு வேலைக்கு இடையில லீவு வேணும். வார லீவு மட்டுமல்ல, நான் 20 நாள் வேலை பார்த்தா ஒரு நாள் எனக்கு சம்பளத்தோடு கூடிய விடுப்பு கிடைக்கணும். இதெல்லாம் தான் சமூக பாதுகாப்பு. இந்த 3 தான் 44 சட்டமும். 80களுடைய கடைசியில் சோவியத் யூனியன் விழுந்த பிறகு பெரிய முதலாளித்துவ நாடுகள்லாம் சேர்ந்து பேசினாங்க. ஒரு 70 ஆண்டு காலம் இந்த தொழிலாளிக்கு முழுசுமா நாம லாபத்தை எடுத்துட்டு போவதற்கு பதிலாக இவனுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுத்து, டிஏ கொடுத்து, அந்த அலவன்ஸ் கொடுத்து, இந்த அலவன்ஸ் கொடுத்து, கிராஜுவிட்டி கொடுத்து, பென்ஷன் கொடுத்து நம்ம ரொம்ப கீழே தள்ளிட்டாங்க. ஆகவே இது வரைக்கும் போராடினால், பொருளாதார கோரிக்கைகளை ஏற்காமல் போனால் இவன் அரசாங்கத்தை மாற்றி தொழிலாளர் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பயம் சோவியத் யூனியனோடு நீங்கி விட்டது. அதனால கயிறை ஒரு பக்கம் பிடிச்சிருந்தேன், விட்டுட்டான். அதனால இன்னொரு பக்கம் இருக்க நாம எப்படி வேணாலும் இழுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனுடைய விளைவாகத்தான் உலகமயம் வந்தது. உலகமயங்கிறது லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் என்பது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக தன்னை சுற்றி வளையம் போட்டுக்குச்சு இல்லையா, அந்த வளையத்தெல்லாம் அறுத்தெறி. இந்தியா விடுதலை அடைந்த போது இங்க வெள்ளக்கார நிறுவனங்கள் நிறைய இருந்தது. உடனே புதிய விடுதலை அடைந்த இந்தியாவில் சொன்னா 51% இந்தியர்களுடைய பங்கு தான் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம அசோக் லேலண்ட், அது வரைக்கும் லேலண்டா இருந்தது, அசோக் லேலண்டா மாறிச்சு. அதனாலதான் இந்துஜா கைக்கு வந்துச்சு. ஹார்வி மில்ஸ் அப்படின்னு இந்தியாவுடைய புகழ்பெற்ற மில் 1886 துவக்கப்பட்ட மில், அதனுடைய 51% இந்தியர்களுக்கு வந்தது. அதனாலதான் ராஜா சார் முத்தையா செட்டியார் அதனுடைய சேர்மனாக மாறினார். நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சோப்பு உள்ளிட்ட பொருட்கள் அதெல்லாம் யூனிலீவருடைய தயாரிப்பு. அதுல 51% இந்தியர்களுக்கு அப்படின்னு வந்ததுனாலதான் அது ஹிந்துஸ்தான் லீவர் ஆச்சு. அது மட்டும் இல்ல, எம்ஆர்டிபி சட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தது, வேகபோக தடுப்பு சட்டம் அப்படின்னு. இவ்வளவு ரூபாய்க்கு மேல நீ ஒரு கம்பெனிக்கு சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. வெளிநாட்டு பொருட்கள் மீது அதிக வரி விதிச்சது. நம்ம நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற முறையில கொண்டு வந்துச்சு. இந்தியாவில் பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய முதலாளிகள் அப்ப பெருசா யாரும் இல்லை. ஏன்னா பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அப்படின்னு இங்க இருந்த செல்வத்தை பூரா எடுத்துட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். அப்போ அரசாங்கம் நேரு பார்த்தாரு எப்படி செய்யுதுன்னா, ஒரு அமெரிக்காவுக்கு ஓடினார், இங்கிலாந்துக்கு ஓடினார், எல்லா பக்கமும் போனார்.
நாடாளுமன்றத்தில் கூட அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பிக்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த சோவியத் யூனியனில் போய் என்ன ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு. அப்போ நேரு அளித்த பதில் என்னவென்றால், நான் சோவியத் யூனியனில் போய் மணலையாக வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெரிய பாலைவனம் சோவியத் யூனியனில் இருந்தது. பிறகு சோவியத் யூனியனுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் தான் நமக்கு பெட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நெய்வேலியில் நிலக்கரி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. நம்முடைய பிஹெச்இஎல் கட்டப்பட்டது. இப்படி ஏராளமான போக்குவரத்து வந்தது. இவையெல்லாம் சோசியலிஸ்ட் நாடுகளுடைய உதவிகளோடு கட்டப்பட்டது. இதையெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களாக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்தது. இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்க முடியாது. ஏனென்றால் இங்கே சாலை வேணும், இங்கே ரயில் வேணும், இங்கே துறைமுகம் வேணும், இங்கே விமானங்கள் வேணும். இதுக்கெல்லாம் வேணும்னாக்க மின்சாரம் வேணும். மின்சாரம் வேணும்னா நிலக்கரி வேணும். இதெல்லாம் வேண்டும். அதுக்கப்புறம் அணு மின்சாரம், அதுக்கப்புறம் ரொம்ப பின்னாடி வந்தது. அப்ப நான் சொன்ன இந்த எல்லா துறைகளிலும் இந்திய அரசு தான் முதலீடு செய்தது. ஏன்னா வேற யாரும் முதலீடு செய்வதற்கு ஆள் இல்லை. பொக்கோராவில இருந்து இந்தியா முதலீடு செய்தது என்றால் இந்திய மக்கள் முதலீடு செய்தார்கள். இந்தியர்கள் தான், இந்திய மக்கள் தான், அதாவது நம்முடைய அப்பா அம்மாவும் நம்முடைய தாத்தா பாட்டியும் தான் முதலீடு செய்தார்கள். அவருடைய காசு இன்னைக்கு விற்கிறதா சொல்றாங்களே, இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்களுடைய காசு. அதிலிருந்து தான் இத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்தது. அதனால்தான் இந்தியா வளர்முக நாடாக வளர்ந்து கொண்டிருந்தது. இப்போ லிபரலைசேஷன் வந்தவொடனே என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தாராளமயமாக்கு அப்படின்னா என்ன, இந்த எம்ஆர்டிபி சட்டத்தை எல்லாம் எடுத்துரு. ஒரு கம்பெனி எவ்வளவு வேணாலும் சொத்து வச்சுக்கலாம். சொத்து வைக்கிறத எப்படி நீ கேட்குற? சொத்து வைக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. போனஸுக்கு எவ்வளவு உச்ச வரம்பு வைக்கலாம், அந்த உச்ச வரம்பு இருக்கலாம். கிராஜுவேட்டுக்கு எவ்வளவு உச்ச வரம்பு, அதுக்கு உச்ச வரம்பு இருக்கலாம். எத்தனை நாளுக்கு கிராஜுவேட்டி, அதுக்கு உச்ச வரம்பு இருக்கலாம். ஆனால் சொத்துக்கு உச்ச வரம்பு இருக்கக்கூடாது. சொத்துக்கு உச்ச வரம்பு இப்போ எம்ஆர்டிபி ஆக்ட் இல்லை. பேட்டன்ட் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு. நாம உற்பத்தி பண்றக்கூடிய பொருள்கள் அயல் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தால் இங்கிருந்து நம்ம அவனுக்கு ராயல்டி தரணும் அப்படின்னு இருந்தது. அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவுடைய இயந்திரங்களில் இந்தியர்கள் முதல் போட்டு இந்தியர்கள் அந்த பொருளை உற்பத்தி செய்தால் நம்ம ஏன்டா அமெரிக்காக்காரனுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு பேட்டன்ட் ஆக்ட் சொல்லிச்சு. அந்த பேட்டன்ட் ஆக்டை எடு, எனக்கு கப்பம் கட்டு சொல்லிட்டான். வெளிநாட்டு முதலீடு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா, அதை எடு, ரத்தன கம்பளை விரி, நான் அதுல நடந்து வரணும். 51% இந்தியர்களுக்கு மூலதனமா, 100% நான் வெளிநாட்டில இருந்து முதலீடு செய்வேன். நான் செய்வேன் இல்லை, நீ என்னை கெஞ்சி கேட்டு 100% FDI போடு அப்படின்னு கேளு. பிளேன்ல ஏறி ஊரா என்கிட்ட கேளு, நான் பிகு பண்ணிக்குவேன். உலகமயம் அப்படின்னு சொன்னா தொழிலாளர்களுக்கும் உலகமயம் உண்டு தானே. உழைப்பு ஒரு பக்கம், மூலதனம் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து தானே உற்பத்தி வருது. மூலதனத்துக்கு உலகமயம் வருகிறது அப்படின்னு சொன்னா உழைப்புக்கும் உலகமயம் வரணும்ல. உழைப்புக்கு உலகமயம் வந்துருந்துச்சுன்னா இந்த அமெரிக்காவில இருந்து கொண்டாந்து செயின் போட்டு இழுத்து கொண்டாந்து விட்டாங்க. நிஜமா ஒரு மனுஷன் என்ற முறையில யோசிச்சு பாருங்க. அவன் அங்க வேலை பார்க்க போனான், என்ன திருடவா போனான்? அவன் இந்த பராசக்தி படத்துல வர மாதிரி கையிலையும் விலங்கு போட்டு கால்லையும் வழங்க போட்டு அப்புறம் அவனத்திற்கும் இன்னொருத்தனுக்கும் வழங்கு போட்டு ஒரு சரக்கு விமானத்துல ஏற்றி அனுப்பிச்சு இந்தியாவிலேயே பக்கத்துல இருக்க ஏர்போர்ட் அமிர்தசரஸ் தான் அங்க கொண்டாந்து இறக்கி விட்டு போனானே. வெளியே அனுப்புறான்ல, அவன் நாட்டு பிளேயர்ல ஏத்தான்ல, அதுக்கப்புறம் அங்கிருந்து குதிக்க முடியாதுல்ல. அப்ப கூட ஏன் விலங்கு? 40 மணி நேர பயணத்தின் போதும் எதுக்கு விலங்கு? இது என்ன ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அது? அப்ப மூலதனம் எங்க வேணாலும் போகும், ஆனா உழைப்பு எங்க போகக்கூடாது. நீ பாஸ்போர்ட் வச்சிருக்க, விசா வச்சிருக்க, எல்லாம் வச்சிருக்க, பாஸ்போர்ட் வச்சிருந்தாலும் திருப்பி அனுப்புவோம். அமெரிக்காவுக்குள்ள இப்ப பாஸ்போர்ட்டோட உள்ள நுழைஞ்சிட்டா என் பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு விசா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அப்படிங்கிறதுனாலயே ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வராமையே திருப்பி அனுப்புறவர்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்ப உழைப்பு எல்லா இடத்துக்கும் போக முடியாது, மூலதனம் மட்டும் உலகம் எல்லா இடத்துக்கும் போகும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூலதனம் சேர்ந்து 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 உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நிதி மூலதனமாக மாறிடுச்சு. இதுக்கு அண்மை காலத்துல நம்ம உதாரணம் பார்த்துட்டு இருப்போமே, அந்த ட்ரம்ப் அவரு நம்ம பேர் என்ன, எலான் மஸ்க் நான் தானடா உன்னை ஜெயிக்க வச்சேன் ஓப்பனா தானே சொல்றாங்க.
ஓப்பனாக நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன், நான் சொல்ற மாதிரி நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன். இங்க அதானி வந்து மோடிட்டு நான் தானே உன்னை ஜெயிக்க வச்சேன்னு சொல்லல, சொல்ல மட்டும் செய்யல, அவ்வளவுதான். அங்க இருக்கிற நாகரிகம் வேறு, இங்க இருக்கிற நாகரிகம் வேறு. இந்தியாவையே துண்டு துண்டா வெட்டி அதானிட்டையும் அம்பானி கையிலையும் கொடுக்குறாங்க. நம்ம டிவியில ஒரு விளம்பரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் 2வதுல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. அதானி அப்படின்னு போட்டு இந்தியா உற்பத்தி துறையில், துறைமுகத்தில், ஏர்போர்ட்டில் எல்லாவற்றிலும் முன்னேற முடியாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறோம். இப்போது நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதானி அட்வர்டைஸ்மெண்ட். அதானி எங்கேயாவது துறைமுகம் கட்டினாரா? அவர் எங்கேயாவது விமான நிலையம் வச்சாரா? அவர் எங்கேயாவது விமானம் வாங்கினாரா? அவர் என்ன செஞ்சார்? அவர் ஒண்ணுமே செய்யல. எல்லாமே இந்திய அரசு பொதுத்துறையாக வாங்கி கொடுத்ததை அவர்கிட்ட தூக்கி இந்தான்னு அல்வா துண்டு எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான். இப்போ இதுல இஸ்ரேல்ல இருந்து ஈரான்ல இருந்து இந்தியர்களை கூட்டு வரப்படுத்த பயன்படுத்தப்பட்ட விமானம் இன்னைக்கியா நேத்து பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். முன்ன நம்மகிட்ட ஏர் இந்தியா இருந்துச்சு, ஏர் இந்தியா போய் கூட்டிட்டு வரும். இப்போ ஏதோ ஒரு இராணுவத்தினுடைய சரக்கு விமானத்தை அனுப்பிச்சு அதுல இருந்து அங்கிருந்து ஆள் கூட்டிட்டு வரான். விமான தளம் நிலையமும் நாம் தான் வச்சிருந்தோம், விமானமும் நாம தான் வச்சிருந்தோம். இப்ப விமானம் நிலையம் எல்லாம் அதானிட்ட இருக்கு, விமானம் டாட்டாட்ட போயிருச்சு. இப்ப டாட்டா வந்து கொடுக்க மாட்டாரு. இந்தியர்கள் இஸ்ரேல்ல தவிர்ச்சாருன்னா ஈரான்ல தவிர்ச்சாருன்னா எனக்கு என்ன, அதை கூட்டு வருதுன்னா எவ்வளவு காசு அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு இப்ப இந்த உளுந்து உடஞ்சு போச்சே ஒரு விமானம் அகமதாபாத்தில், அதுல அதனுடைய ஒட்டுமொத்த விலை வந்து 9,000 கோடி ரூபாய் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் வந்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. 900 கோடி ரூபாய், 9 போட்டு 2 0 போட்டா 900 தானே, 900 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு ஒரு விமானத்துடைய விலை. அதனுடைய வயது 11 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதுகிட்ட இவர் வாங்கினது இல்லை, ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடிய விமானம்னா அது நம்முடைய ஏர் இந்தியாவில இருந்து விமானம். ஒரு விமானம் 900 கோடி ரூபாய், ஏர் இந்தியாவுக்கு 60,000 கோடி ரூபாய், அது ஏஐபியா தான் எல்லாமும் வெளியிட்டு 60,000 கோடி ரூபாய் அதுக்கு கடன் இருந்துச்சு. 60,000 கோடி ரூபாயை வந்து கடனை ஏலம் விட்டாங்க, சொத்தை ஏலம் விடுறதுல கடனை ஏலம் விட்டாங்க. இப்ப அதுக்கு பேர் ஹேர் கட்டுன்னு பேரு. அதுக்கு மட்டும் சம்ஸ்கிருதத்துல பேர் வைக்கலைங்க, மற்ற எல்லாத்துலயும் சம்ஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்கான், ஹேர் கட்டுக்கு மட்டும் சம்ஸ்கிருதத்துல பேர் வைக்கல, ஹேர் கட்டுன்னு பேரு. அப்ப அவர் என்ன சொல்றான் அப்படின்னா 60,000 கோடி ரூபாயை ஏலம் விடுறான். டாட்டா வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. அப்பனா மீதி இருக்க காசு அது நம்ம தலையில தான் விழுந்தது. சொத்து வாங்கினது நம்ம அப்பா தலையில விழுந்தது, இப்ப இந்த கடனை கட்டுறது நம்ம தலையில விழுகுது. 15,000 கோடியோட சேர்ந்து ஒரு 3,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அந்த பிளேன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. 144 விமானங்களை ஏர் இந்தியா டாட்டாவிடம் கொடுத்தது. எவ்வளவு இருக்கு? கடன் அடைச்சதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ரூபாய்க்கு. 18,000 கோடி விமானம், 18,000 கோடி ரூபாய் என்பது 144 விமானம்னா ஒரு விமானத்துக்கு என்ன காசுன்னு பார்த்துக்குங்க. இப்ப விழுந்து உடஞ்சி போன விமானம் ஒண்ணு மட்டுமே 900 கோடி ரூபாய். அப்ப எப்படி அள்ளி கொடுக்குறாங்க, எப்படி அள்ளி கொடுக்குறாங்க? இப்ப இந்தியாவுடைய பொதுத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உற்பத்தி பண்ண இந்தியாவுடைய சொத்து இன்றைக்கு மோடி நண்பர்களுடைய சொத்துக்களாக மாறிக்கொண்டே இருக்கு. நம்முடைய பல விஷயங்களை தொடர் இளங்கோவன் சொன்னார். இது மட்டும் போச்சு, தொழிற்சங்கத்தை நசுக்கிறத பத்தி மட்டும் சொன்னார். இப்ப தொழிற்சங்கத்தை பதிவதே இப்ப கஷ்டம், தொழிற்சங்கத்தை பதிவதே கஷ்டம். இப்போ சாம்சங்ல பார்த்தோம்ல, இப்போ நம்ம பேங்க் எல்லாம் இருக்கு. இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷன், சென்ட்ரல் பேங்க்னா சென்ட்ரல் பேங்க் அசோசியேஷன், அப்படி தானே பேர் வச்சிருக்கோம். சாம்சங் ஒர்க்கர்ஸ் யூனியன் பேர் வச்ச உடனே சாம்சங்கிறது முதல்ல அந்த நிறுவனத்தோட பேரு, அதை வச்சிருந்தாக்கா அதை நாங்கள் எப்படி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பதிய முடியாதுன்னு சொல்றேன். சாம்சங்ல வேலை பார்க்குற தொழிலாளியோட சங்கம்னா சாம்சங் தொழிலாளர் சங்கம் தானே. இது ஏதோ மத்திய பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ சொல்லல, தமிழ்நாட்டிலேயே சொல்றான்.
இதுக்கு கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருந்தா குஜராத்தில் எப்படி இருக்கும், மத்திய பிரதேசத்தில் எப்படி இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்கும், யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. அங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்ல ஏற்கனவே 3 சங்கம் இருக்கு. இதை எப்படி அங்க இருக்க முடியும்? அந்த அந்த லேபர் கமிஷனர் ஆபீஸ் இருக்குல்ல, அதுல ஏசிஎல், டிசிஎல், ஜேசிஎல், அடிஷனல் கமிஷனர், கமிஷனர், அப்புறம் இன்னும் அத்தனை பேருக்கு அந்த அட்ரஸ். ஒவ்வொருத்தரும் தனித்தனி அட்ரஸ்ல கொடுறாரு. உட்கார்ந்தா தாண்டா நான் உனக்கு பெட்டிஷன் போடுவேன் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல புனித ஜார்ஜ் கோட்டையில தானே அத்தனை அமைச்சகங்களும் இருக்கு. ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனி அட்ரஸ் வேணும்னு கேட்க முடியுமா ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும்? ஆனா ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு அட்ரஸ்ல 3 தொழிற்சங்கம் இருந்தா முடியாது சொல்றான். தொழிற்சங்கத்துக்கு உன்னை ஒரு 7 பேர் இருந்தா ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம். இப்ப அப்படி இல்லை. 7 பேர் இல்ல 100 பேர் இருக்கணும். ஒரு சங்கம் நம்ம இந்த இடத்த நம்ம டி நகர்ல ஒரு சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். சென்னை மாவட்ட சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லா சங்கத்தையும் அந்த பக்கம்லாம் போய் சங்கத்துல ஆள் சேர்ப்பாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, சென்னை பூரா பார்த்தாக்கா ஆயிரக்கணக்கான சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதனால 100 பேர் தான். ஆனா ஜிஎன் செட்டி ரோட்ல 65 பேர் தான் இருக்கான். நாங்க 65 பேர் இதுக்கு மெம்பர் தாங்க அப்படின்னு சொன்னா அது பத்தாது. அப்படின்னா நீ டி நகர் ஜிஎன் செட்டி ரோடு சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம்னு மட்டும் வச்சுக்கோ. பனகல் பார்க்க தாண்டி கூட நீ போகக்கூடாது. கொஞ்சம் சங்கம் இதுக்குள்ளதான் நிக்கணும். சங்கத்தை மட்டுப்படுத்தி வரையறுத்து சுருக்குறான். அதுக்கு அடுத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இப்போ வந்திருக்கு. தொழிற்சங்க தலைவர்கள் என்ன அப்படின்னா, தொழிற்சங்க தலைவர்கள் இது வரைக்கும் தொழிற்சங்க தலைவர்ல இருந்து நீக்கம் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நமக்கு யூனியன் இருந்துச்சு. தொடர் கேடிகே அதனுடைய தலைவராக இருந்தார். 8 பேர், அவர் உட்பட 8 பேர். 8 பேர்ல 7 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். கேடிகே சொல்லுவார், நான் மட்டும் என்னைய மட்டும்தான் அந்த கம்பெனியில மெம்பரா ஒர்க்கரா இருக்கனால டிஸ்மிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. இப்ப கேடிகேயும் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப இனிமேல் லேபர் கோர்ட் எல்லாம் கிடையாது, ட்ரிபியூனல் தான் இருக்கும். இந்த ட்ரிபியூனல்ல ஒருத்தர் ஜுடிஷியல் சைட்ல இருந்து வருவாரு, இன்னொருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருந்து வருவார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருந்து வந்தாவே அவர் எல்ஓவா தொடங்கும் போதே யார் யாரை பார்த்தா என்னென்ன கிடைக்கும்னு வகை வகையாலும் கணக்கு போட்டு தான் வர்றவர். அவரும் ஜட்ஜா உட்கார்ந்துருவாரு. அவர் பார்த்து ஒரு தொழிற்சங்கத்துடைய தலைவரை, இவர் தொழிற்சங்கத்துடைய தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் பதவியிலிருந்து விலக்கலாம். இப்ப நான் ஆமீன் தொழிலாளர் சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கேன். சிவில் சப்ளைஸ் யூனியனுக்கும் நான் பொதுச் செயலாளராக இருக்கேன். நம்முடைய தொழில் ஏதாவது ஒரு ஆட்டோ சங்கத்தை பதியும் போது கூட நான் தலைவர் அப்படின்னு போட்டு பதிஞ்சிடுவாங்க. என்னைய சிவில் சப்ளை யூனியன்ல இருந்து காலி பண்ணணும்னா இந்த ஆட்டோ சங்கத்தை பற்றி ஒரு பழக்கு போட்டு ஆட்டோ சங்கத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவர்னு என்னைய நீக்கிட்டான்னா மீதி சங்கத்திலையும் நான் இருக்க முடியாது. ஏன்னா தொழிற்சங்கத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவனாக ஒரு கோர்ட்டு டிக்ளேர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் தொழிற்சங்கத்தை பதிவை ரத்து செய்ய முடியாது. அப்படி ரத்து பண்ண அவர் ஒருவேளை உங்க ஃபார்ம்லாம் கொடுக்காம இருந்தா உன்னை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு கடிதம் கொடுத்து கேட்டு அதுக்கு பதிலளிக்க வாய்ப்பளித்து அதுக்கப்புறம் ஆவணங்களை சமர்ப்பித்தால் வாங்கி கொண்டு அந்த பதிவை தொடரணும். இப்ப அதையும் மாத்திட்டான். பதிவாளர் எந்த முகவரியில் நம்முடைய சங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நேரடியாக வருகை தருவார். உன்னுடைய மெம்பர்ஷிப் பட்டியல் எடு, உன்னுடைய வரவு செலவு நோட் எடு, உன்னுடைய மெம்பர்ஷிப் ரெசிப்ட் புக்கை எடு அப்படின்னு சொல்லி 3ஐயும் ஒப்பிடுவார். எந்த நாளில் 10% பேர் அல்லது 100 பேர் அந்த சங்கத்துல உறுப்பினராக இல்லையோ நீ சங்கம் இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணிடலாம். நான் கூட யோசிச்சு பார்க்கறது, ஜனவரி மாசம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற எந்த சங்கத்துடைய அலுவலகத்துக்கு போனாலும் ஜனவரி 3ஆம் தேதி, ஏன்னா நமக்கு டிசம்பர் 31 நம்ம மெம்பர்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம மெம்பர் இல்லை, சந்தா கொடுத்தா தான் மெம்பரு. ஜனவரி 1ஆம் தேதியே யாரும் சந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க, வருஷம் பூரா நம்ம வாங்குவோம். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சங்கத்துல மெம்பர் இல்லை, ஆகவே உன்னுடைய சங்கத்தினுடைய பதிவை ரத்து செய்கிறேன்னு அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரா, எழுதி கொடுத்துட்டு போனதுதான். சங்கம் தொழில் தகராறு நடத்தி தொழிலாளிகளுடையக்காக தொழில் தகராறு நடத்தியது போக சங்கம் இருக்கிறதான்னு சொல்றதுக்கே
தகராறு நடத்தணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வர்றான். அப்ப சங்கத்தினுடைய வீச்சு குறையுது, தொழிற்சங்கத்தினுடைய வீச்சு குறையுது. இப்போ நம்முடைய சர்வீஸ் கண்டிஷனில் ஏதாவது மாற்றணும்னா இன்னைக்கு இருக்க ஐடியா ஆக்டில் 9A பிரிவின் கீழே நான் இந்த சர்வீஸை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதலாக தொழிற்சங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 21 நாளைக்கு முன்னாடி இந்த உன்னுடைய சர்வீஸ் கண்டிஷனை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஃபென்னர் காக்கில், இந்த ஃபென்னர் பெட் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஃபென்னர் காக்கில்னு ஒரு கம்பெனி இப்பவும் இருக்கு. அதுல வந்து கேன்டீன்ல வந்து கேசரி போடுவான். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் கேசரி போடுவான். திடீர்னு நிறுத்திட்டான். காசு தான் அப்போ 5 பைசாவா என்னமோ அப்போ நிறுத்திட்டான். அப்போ நான் அந்த சங்கத்துக்காக நான் ஒரு வழக்கு போட்டேன். 9A நோட்டுக்கு படி நோட்டீஸ் கொடுக்காம இவன் வந்து கேசரி போறதை நிறுத்திட்டான் அப்படின்னு. அப்ப இருந்த டிசிஎல் சிரிச்சாரு, ஐயா கேசரிக்கலாமா 9A அப்படின்னாரு. கேசரியும் 9A தான், ஏன்னா நீண்ட காலமா நாங்க இந்த கேசரி வாங்கிட்டு இருக்கோம், அதை நிறுத்துறதுனா எனக்கு 9A படி நோட்டீஸ் கொடுக்கணுமா வேணாமான்னு கோர்ட்டுக்கு போச்சு. கேசரியை நிறுத்தினது தப்பு தான் அப்படின்னு தீர்ப்பு வாங்கினோம். அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 3 வருஷம் கேசரியை மொத்தமா கொடுத்தா சாப்பிட முடியுமா நம்மளால? பூராத்தையும் அரியஸ் கொடுறான்னு சொல்லி அப்ப அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று வந்தோம். அது கூட 9A இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த சட்டம் சொல்லுது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாற்ற போறான், சர்வீஸ் கண்டிஷனை மாற்ற போறான் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு யூனியனுக்கு கொடுக்கணும்ல, இட் மஸ்ட் பி இன்டிமேட்டட் டு த யூனியன் கமா இஃப் எனி. ட்ரேட் யூனியன் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல கமா போட்டு இஃப் எனி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழிற்சங்கம்னு ஏதாவது ஒன்று ஃபேக்டரியில உன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல உன்னுடைய இண்டஸ்ட்ரியில இருந்தா அதுக்கு நோட்டீஸ் கொடு. ஒரு சட்டமே தொழிற்சங்கம்னு ஏதாவது ஒன்று இருந்தா கொடுன்னு சொன்னா அப்ப அந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன? தொழிற்சங்கம் ஒண்ணு இருக்கக்கூடாது, இருக்காது, இருக்கக்கூடாது இல்ல, இருக்காது, இருந்தா கொடு. இந்த மாதிரியான ஒரு ஒரு அட்டூழியம் நிகழ்ந்து ஒன்று இருக்கு. 2019 கோடான் வேஜஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சோசியல் செக்யூரிட்டி கோட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டான். டிஸ்பியூட்னு சொன்னா அது ஒரு டிஸ்பியூட்டா இருக்கான். அதனால இனிமே முதலாளியும் தொழிலாளியும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு டிஸ்மிஸ் ஆனவரை நான் டிஸ்பியூட்டுக்கு போறதா ரிலேஷன்ஷிப்புக்கு போறதா எனக்கு தெரியல. அப்ப இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பா, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு, அதுக்கப்புறம் இந்த OHH கோடு, அது 3 இதெல்லாம் வந்து 2020 கொண்டு வந்தது. 5 வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு. மோடி பிரதம பெரிய ஆளு, அவர் நினைச்சா எதையும் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அமுல்படுத்தல. நமக்கு நம்மளை ஒட்டியே வந்துதான் விவசாயிகள் மீது வேளாண் சட்டங்கள் 3 கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் அதிகமாக டெல்லியினுடைய எல்லைகள்ல வந்து விவசாயிகள் குவிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. 700 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தோம் கொரோனா. அப்பவும் அவன் ரோட்ல தான் உட்கார்ந்துருந்தான், மழைக்கும் உட்கார்ந்துருந்தான், டெல்லி குளிர்லையும் உட்கார்ந்துருந்தான், மழை பெய்யும் போதும் உட்கார்ந்துருந்தான், வெயில் அடிக்கும் போதும் உட்கார்ந்துருந்தான். 700 பேர் செத்து போன பிறகு வேற வழி இல்லாம எலெக்ஷன் இருக்கிறதுனால நாங்க அதை திருப்பி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி பெற்றுக்கொண்டாங்க. நான் அந்த இதுக்கு போயிருந்தேன், அந்த அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது போயிருந்தேன் அந்த எல்லை பகுதிக்கு. நம்ம சிஐடியுடைய தோழர் கருமலையான் அங்க இருக்காரு டெல்லியில, நம்மளோட பழகின தோழர். அவருக்கு தமிழ் அவர் எதுவும் அவர் கொஞ்சம் அங்க போய் ஹிந்தி பேசுறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு போனோம். அப்போ ஒரு அப்போன உடனே ரொட்டிலாம் போட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், நீங்க வீட்டெல்லாம் விட்டு குடும்பமா வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க தோத்து போனா என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா கேட்டாங்க, நாங்க எதுக்கு தோத்து போறோம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எதுக்கு தோத்து போறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை தோத்து போனா என்ன செய்வீங்க? அந்த அம்மா சொல்லுச்சு, தோத்து போனா இங்க செத்தாலும் இங்க சாவமே தவிர தோத்து போய் வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் த டிட்டர்மினேஷன். அதனாலதான் அது அந்த சட்டம் இங்க ஃபுல் ஸ்டாப் கமாவெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சில ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஃபுல் ஸ்டாப்பாவது கமமாவது, உன் தாள் ஒரு தாள் கிடையாதுன்னு கிழிச்சேரிக்கு முடிஞ்சது அப்படின்னா
அந்த உறுதிமிக்க போராட்டம் தான் காரணம். நம்ம அவ்வளவு உறுதிமிக்க போராட்டத்தை நம்ம நடத்தலை, நமக்கு தெரியும். இப்போ நம்ம போக்குவரத்து கழகங்கள்லாம் இருக்கு, கான்ட்ராக்ட் தொழிலாளர்லாம் இருக்கான். கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரம் செய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு ஸ்ட்ரைக் பண்றோம்னு வைங்களேன், கான்ட்ராக்ட் தொழிலாளி வேலை வைப்பானா? ஸ்ட்ரைக் பண்ணுவானா? வேலைக்கு தான் போவான். ஏன்? அவனுக்கு பெர்மனன்ட் ஆக வேணாம்னு நினைக்கிறானா? பெர்மனன்ட் ஆகாமல் கான்ட்ராக்ட் ஆகவே நான் வாழ்நாளை முடிப்பேன்னு ஏதாவது சபதம் பண்ணியிருக்கானா? இல்லை, பெர்மனன்ட் ஆகணுங்கிறது அவனுடைய நெஞ்சுக்குள்ள இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் கடந்துட்டா அடுத்து நான் பெர்மனன்ட் ஒர்க்கர் வேலைக்கு வந்துடுவான், எனக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கேவே உத்தரவாதம் தர்றது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படி இருக்கு. அவனுக்கு வேலை தரல அப்படின்னாக்கா நாங்க தமிழ்நாடு பூரா எந்த பஸ்ஸும் எடுக்க மாட்டோம்டா அப்படின்னு வங்கி ஊழியர் சங்கம் சொல்ற மாதிரியான முறையில போக்குவரத்து தொழிலாளர்களால் சொல்ல முடியல. அதுதான் கஷ்டம். நீங்க ஒரு சின்ன மாற்றம்னா செய்யறீங்க, எதுனா ஒரு பேங்க்ல நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க பேங்க் பூரா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாலும் பண்றேன்னு நீங்க நிக்கிறீங்க. அதே மாதிரி எல்லா இடங்களுக்கும் இருந்தால் அது நடக்கும், அங்க நடக்கல. ஆனாலும் நாம பண்ணிருக்க இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படிங்கிறது, அதனாலதான் 5 வருஷம் ஆனாலும் அந்த ஆகப்பெரிய 56 இன்ச்சு மோடியால அதை இன்னும் அமல் நடத்த முடியாம இருக்கு. ஆனா சிஐஐ மாதிரியான அமைப்புகள், அந்த அசோச்சம் மாதிரியான அமைப்புகள்லாம் என்ன போய் நிற்கிறான் அப்படின்னா, பழைய சட்டம்லாம் இன்னும் இருக்கிறதுனால தானே புது சட்டத்தை கொண்டு வர புது ஒரு சட்டத்தை அமல் நடக்கிறதுக்கு மாநிலங்கள்ல மறுக்கிறானுங்க. அதனால இந்த எப்படி இந்த இப்போ நம்ம இது ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் பீனல் கோடு, இதெல்லாம் எப்படி வந்து ரத்து பண்ண பிறகு இப்போ வேற வழி இல்லாமல் சங்கீதா வச்சு நம்ம நடத்த வேண்டியிருக்கோ, அதே மாதிரி இதையும் இருக்கிறதெல்லாம் எடுத்துரு அப்படின்னாக்கா பழைய சட்டம் போய் புது சட்டம் வந்துருச்சுன்னா அந்த மாநில அரசாங்கம் எந்த சட்டத்தை வச்சு நடக்கும்? எடுத்துரு, ரிப்பீல் பண்ணு அப்படின்னு சொல்றான். அது கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி தலையாற்ற மாதிரியான சூழல் வந்த சமயத்துல தான் நாம இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம். அதனால போன ஏப்ரல் மாசம் முடிஞ்ச உடனே மே மாசத்திலேயே வந்து இல்ல ஏப்ரல் மாச துவக்கத்திலேயே அமல் நடத்த போறோம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் வரைக்கும் மே 20 அப்படின்னு சொன்னதுனால நின்றுச்சு. இப்ப மே 20 நம்ம மாத்திருக்கோம். உங்களுக்கு விவரம் தெரியும், ஜூன் 9க்கு போயிருக்கு. இந்த ஜூன் 9 வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடந்தால்தான் இது ஜூலை 9 வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடந்தாதான் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். இதெல்லாம் எப்ப கிழிச்சு போட முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எழுந்திரிச்சு நின்றோம்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடலாம். ஆனா எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா நிறுத்துறதுலதான் மதம் வந்துடுது, சாதி வந்துடுது, பிரதேசம் வந்துடுது, மொழி வந்துடுது. எல்லாவற்றிலையும் ஜனங்களை பிச்சு 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 எப்படி தூக்கி போடுறது அப்படிங்கிற கலையை கற்று வைத்தவர்களாக ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் தள்ளி நான் தொழிலாளி, நான் கருத்தால் உழைத்தால் என்ன, கரத்தால் உழைத்தால் என்ன, கைவண்டி இழுத்தால் என்ன, நான் காப்பீடு கம்பெனியில வேலை பார்த்தேன்னா, எதுல வேலை பார்த்தாலும் நான் தொழிலாளி தான் அப்படிங்கிற ஒருமித்த முடிவுக்கு வந்து விட்டோம் என்றால் இந்த துயரங்களிலிருந்து நமக்கு முடிவு கிடைக்கும். அதுக்காக நான் கடைசி எல்லாம் முடிஞ்ச வரைதான் செய்வேங்கிறது இல்லை. இன்றைக்கு என் கையில் என்ன ஆயுதம் இருக்கிறதோ அதை எடுத்து போராடுவோம் அப்படிங்கிற முறையில் தான் ஜூலை 9 பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெற்றி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுடைய கடந்த கால போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. இந்த முறையும் அதை வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.